ஹலோ விவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடியே மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்து பல்வேறு விதமான சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் தற்போது குருவுடைய வக்ரமும் செவ்வாயுடைய வக்ரமும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல நிகழப்போகிறது. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக மகர ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது கிடைக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது புதிதான பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு இருந்தா இந்த இடங்கள்ல நம்ம ரொம்பவே கவனத்தோடு இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனையவே நம்ம வராம பார்த்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்த கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக நாம ஜோதிடத்தின் மூலமாக நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. அந்த வகையில தான் வருகின்ற இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதன் விளைவாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதோடு மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுடைய அருளாசியால உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். சனியுடைய பாதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். மேலும் குருவுடைய பார்வையானது உங்களுடைய ராசியில பதிய போகிறது. எனவே இனி வரப்போகின்ற இந்த கார்த்திகை மாதமானது சென்ற மாதத்தை காட்டிலும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்தெந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்வ நிலையானது உயரக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. செயல்பாடுகள்ல வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களாகவே தாமதித்து வந்த சுப காரிய பேச்சுக்களானது இப்பொழுது சாதகமான முறையில முடிவுக்கு வரக்கூடிய வகையில அமைய போகிறது. அதாவது திருமணம் தொடர்பான விஷயங்கள் கூட பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது இல்லையா, இப்போது அந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து முடியக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. திருமணம்னு கிடையாதுங்க, வீட்டில் எந்தவித சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதில் சென்ற காலங்களில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த தடைகளை தாண்டி இப்போது பார்த்தீங்கன்னா அந்த சுப காரியங்களானது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சியை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரமானது மகர ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது. அதாவது ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது விரையாதிபதி குரு வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. அதே சமயம் சகாய ஸ்தானத்திற்கும் குரு அதிபதி என்பதால முன்னேற்றத்துல சில சறுக்கல்களும் வரத்தான் செய்யும் என்பதால கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணுங்க. மகர ராசி நேயர்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவுகளானது ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு பக்கம் நல்ல முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படியாவது தடுக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஏதாவது பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா வந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷனானது இப்போது மட்டும் கிடையாதுங்க, கடந்த ஒரு 3 மாத காலமாகவே மகர ராசி நேயர்கள் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. ஒரு படி முன்னேற்றம் அப்படின்னா இன்னொரு படி சர்க்கிளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுல பாத்தீங்கன்னா எந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்பவே
தன்னம்பிக்கையோடு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனையை நான் சரி செய்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த பிரச்சனையை சரி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் ஓரளவுக்கு வெற்றியையும் நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு நாம உறுதியாக சொல்லலாங்க. அதே சமயம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் விற்ற மகர ராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னடைவையும் சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவுமே அமைஞ்சிருக்குங்க. மேலும் முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க. இப்போது சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாகவே நடந்துக்கோங்க. அதுதான் நல்லதாகவும் இருக்க கொடுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலுமே இதை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. சகோதர வர்க்கத்தினருடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு குறைந்துதான் காணப்படுங்க. அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் சனி செவ்வாயுடைய பார்வையானது ஏற்பட போகிறது. அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்க போகிறார். செவ்வாயுடைய பார்வையானது குடும்பஸ்தானத்தில் பதிவதால குடும்ப செலவுகளானது மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தாங்க இருக்கக்கூடும். அவ்வப்போது பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல்களும் இருக்கலாங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலுமே அந்த வருமானத்திற்கு ஏற்ப சில செலவுகளுமே உங்களை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சங்கடப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து எப்போதும் போல உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் கைவிற்றாம எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நாம சமாளிக்கலாம் அப்படிங்கிற அந்த மன தெளிவோடு நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே அமைய கொடுங்க. உங்களுக்கு பெரிதளவுக்கு செலவுகள் வருவதையும் சமாளிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா வருமானமும் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்க பணத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி, பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க, உரிய ஆவணங்களின்படி மேற்கொள்வதன் மூலமாக சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க. அதே போல கையில் நீங்க பணத்தை வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னாலுமே அந்த பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய அஜாக்கிரதையின் மூலமாக பண இழப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால மகர ராசி நேயர்கள் இந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். வியாபார இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற யோசனையானது அதிகரித்து காணப்படுங்க. உடன் பிறப்புகளுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். இதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழலும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உருவாகக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய சுக்கிரனால உங்களுக்கு அதாவது மகர ராசி நேயர்களுக்கு நன்மை தாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது மிகுந்த நன்மைகளை வழங்குவார். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் கவனம் கூடணுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய நேர காலமாக இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் கடகராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரம் அடைய போகிறார். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால பண நெருக்கடியானது அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. குடும்ப சுமையுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய வகையில தான் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் ஏற்படும். வீடு மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பொதுவாகவே பொறுமை அதிகம் தேவைப்படுகின்ற நேர காலமாகத்தான் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு இடங்களிலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நல்லதானது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமானது கிடைக்க கொடுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சிலருக்கு மீண்டும் பணியில சேரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயரும். மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய நேர காலமாக அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு வருமானமானது அதிகரிக்கும். உறவினர்களிடம் பகைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. சுப செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. சில இடங்களில் கவனமாக இருக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் நடக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 25, 26, 30, டிசம்பர் மாதம் 1, 2, 8, 9, 12 மற்றும்
13 இந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் எது வேண்டும் என்றாலும் தொடங்கலாம். அதில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.